ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூரிசம் ஃபேர் இன் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர். அது வந்து என்றைக்கு நடக்குதுன்னா இன்றைக்கி தான் நடந்துகிட்ருக்கு. மார்ச் 15, 16 and 17. ஸோ உங்களுக்காக இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது கேரளா அவங்க வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. இது கேரளாவோட ஸ்டேட்டே அது கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டால் போட்டிருக்கு இங்கே சென்னையில். இதுதான் அதோட பேனர். அவங்க தான் பார்க்குறோம். கேரளான்னு மேலே கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி தான் ஸ்டால் கொடுப்பாங்க. இங்கே ஒரு ஸ்டாலு, இந்த மாதிரி இங்கெல்லாம் சின்ன சின்ன இருந்தாலும் இங்கெல்லாம் ஒரு ஸ்டால் இங்கெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே கேரளா, இங்கே கேரளாவில் இங்கே ஸ்டால் இன்ட்ராக பேசியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி இங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு கேரளா ஸ்டால். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கர்நாடகா இருக்குங்க. கர்நாடகாவில் போய் பார்க்கலாம். அவங்க டக்குன்னு கேரளா தான் இப்படி கர்நாடகா பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்துக்கு வந்துட்டோம். அது ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இதுதான் கர்நாடகா ஸ்டால். இங்கே தான் ஸ்டால் வந்து இதே மாதிரி இங்கே நிறைய பேர் இருப்பாங்க கேரளாவில். இதுதான் இங்கே போட்டு இங்கே ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா. கேரளா இவங்கெல்லாம் கேரளாவில் இருக்குங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டால் போட்டு இவங்களாம் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு ஸ்டால் இங்கே போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சேரு ஒரு டேபிள் அவ்வளோதான் ஸ்டால். இப்போ இங்கெல்லாம் கஸ்டமர்ஸ் வந்து பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. இது கேரளாவுடைய கர்நாடகாவுடைய ஸ்டால். இதெல்லாம் கர்நாடகா. உங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எடுத்துக்கிங்கன்னா இந்த கர்நாடகா அவங்களோட ட்ரெடிஷ்னலில் போட்டு பண்ணியிருப்பாங்க. கேரளாவில் இப்படி தான் இருக்கும், கர்நாடகா இப்படி தான் இருக்கும்ட்டு இந்த மாதிரி போட்டு கட்டுறாங்க. இதுதான் கர்நாடகாவோட ஸ்டைல். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அவங்க ட்ரெடிஷனுக்கு இந்த மாதிரி வைப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது கர்நாடகாவோட ஸ்டால் பார்க்குறோம். இப்படி கர்நாடகா பார்த்தீங்கன்னா அப்படியே பீகாரோட ஸ்டாலுக்கு பார்க்குறோம். பீகார் போட்டுருக்காங்க. பீகார் டூரிசம். இங்கே எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதே மாதிரி தான். இங்கெல்லாம் அந்த கஸ்டமர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஸ்டாலில். ரொம்ப பீகார் டூரிசமில் இங்கெல்லாம் போடுவாங்க. இந்த ஒரு அந்த ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு சில பேர் அங்கே வந்து போடுவாங்க. இங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, மக்களே ஒரு குழுக்குள்ளே வரவங்க இங்கெல்லாம் வருவாங்க. இங்கெல்லாம் இங்கே இதான் பீகார் டூரிசம். பார்த்தீங்கன்னா இதான் பீகார் லோகோ. இப்போ இங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் உட்காந்துருக்காங்க. இங்கே இதே சேரு டேபிள் போட்டு இது பீகாரோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இவங்களாம் வந்து ஸ்டால்ஸ் விற்கிறாங்க. இப்படி நம்ம வந்து இங்கே பீகார் முடிச்சு இங்கேருந்து பார்த்திங்கன்னா குஜராத் வருது உங்களுக்கு. இங்கே குஜராத் டூரிசம் இங்கே எப்படி போட்டிருக்கான்னு பார்க்கலாம். இதுதான் குஜராத் டூரிசம். இது அவங்க இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் அவங்க ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க. இங்கே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சேரு டேபிள் அவ்வளோ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி குஜராத் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா போட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா பாம்பே இல்லையா, அதான் பாம்பே சிட்டி. இது மகாராஷ்டிரா. இங்கே எப்படி போட்டிருக்காங்க. இங்கிலும் அதே மாதிரி தான் டேபிள் சேரு போட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. அவ்வளோ மொத்தம் இதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எங்களுக்கு ஸ்டால். இங்கே இதே மாதிரி தான் வருவாங்க. இங்கே ஒரு டேபிள் ஒரு ஸ்டாலு. இங்கே மகாராஷ்டிரா. இங்கே எப்படி டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க. டெக்கரேஷன். இங்கே ஃபுல்லாக கர்நாடகா குஜராத் மகாராஷ்டிரா. இவெல்லாம் இங்கெல்லாம் மகாராஷ்டிராவிலேருந்து போட்டிருக்காங்க. அதாவது ஸ்டேட் வைஸாக வருது. இங்கெல்லாம் இங்கே வந்து உத்தராகண்ட், உத்தரப்பிரதேச பிரிஞ்சு இருந்துச்சுங்களா, அந்த பிச்சாங்களா அதுதான் இருக்குது உத்தராகண்ட். இவங்களும் ஸ்டால் போட்டிருக்காங்க இந்த ஸ்டேட்டில். இந்த சைடு உள்ளது போய் இங்கே இப்படி தான் இங்கே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களோட ஸ்டேட்டுக்கு ட்ரெடிஷ்னலுக்கு ஏற்ற மாதிரி
இந்த ஊரில் இருக்கவங்களுக்கும் ரெகக்னைஸ் பண்ணி அனுப்புவாங்க சில பேர் இவங்கெல்லாம் போகலான்ட்டு. இப்போ இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அந்த உத்தரகாண்ட் ஸ்பெஷல்னு சொல்லி இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க, தாரா தேவி டெம்பிள் அப்படின்ட்டு. இப்போ இங்கே எப்படி ஸ்டால் போட்டிருக்காங்க, இப்படி ஸ்டால் நம்பருக்கு ஒரு டேபிள் ஒரு சேர், அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ அவ்வளோதான், ஒரு டேபிள் ஒரு சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. உத்தரகாண்ட் ஸ்பெஷல்னா இங்கே வந்து ஸ்பெஷல் டிஸ்பிளே வாங்கி இங்கே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி யாரும் போடல, இவங்க மட்டும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் வெர்டிக்கலாக பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இப்படியா இருக்குது ஃபுல் வியூவே உங்களுக்கு. நம்ம இப்படி பண்ணுவோம், உங்களுக்கு இப்படி தான் தெரியும். இது வந்து கார்த்திக் சாமி டெம்பிள், உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் இங்கே உத்தரகாண்டில் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி இப்படியே காட்டிட்டு வராங்க. இதெல்லாம் உத்தரகாண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெல்லின்னு சொல்லி தனியாக போடுறாங்க. டெல்லி பார்க்கல இருங்க, இதாங்க டெல்லி டூரிசம். டெல்லி டூரிசம் டெல்லி ஆள் இல்லை இப்போ யாரும், பட் டெல்லி பற்றி தான் போட்டிருக்காங்க. டெல்லி டூரிசம் இப்படி தான் இருக்குது. இதாங்க தமிழ்நாடு டூரிசம்ங்க, தமிழ்நாட்டுக்காக போட்டிருக்காங்க ஸ்டால். இங்கே இவங்களும் அதே மாதிரி தான், ஒரு டேபிள் ஒரு டேபிள் சேர் போட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அதாவது இவங்களாம் பார்த்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்துருப்பாங்க. நான் பார்த்தது கும்பகோணம் வந்திருக்காங்க, திருச்சி வந்திருக்காங்க, ஒவ்வொரு அம்மா பொள்ளாச்சி வந்திருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு தான் இதான் போட்டிருக்காங்க, என்ன ஸ்பெஷல் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு. இங்கே வந்து ராமேஸ்வரத்தில் ஸ்டால் போட்டிருக்காங்க. இவங்களும் ஒவ்வொருத்தர் இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி. இது தமிழ்நாட்டோட ஸ்டால். இதெல்லாம் மேலே பார்க்கும்போது தமிழ்நாடுக்காக இது போட்டிருக்காங்க. இந்த டிபிஎஸ் ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட ஸ்டாலுங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரிசா தான் போட்டிருக்காங்க. இதுதான் எங்களோட ஸ்டாலு. இவங்களும் இதே மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க எல்லாம். நல்லா இருக்குது. இங்கே வந்து பார்க்குறதுக்கு நிறைய ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. நான் பார்த்து எக்கச்சக்கமாக கூட்டம் நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த ஒரிசாவுடைய மெயின் இதுதான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ். இந்த ஸ்டால்கள்லாம் மெயின் வியூவே உங்களுக்கு தான். அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி ஆள் உட்காந்துருப்பாங்க. பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டேட்டுடைய ஏஜென்ட்ஸ் அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க. இல்லை நீங்கள் எங்கே இருப்பீங்களான்னு அடுத்து வந்து பார்த்து பீகார். இது ஒரிசாவுக்கு முடிஞ்சதாக பாருங்கள், பீகார் வருது. இது பீகார் டூரிசம் பார்த்தாச்சு நினைக்கிறேன். பீகார் டூரிசம் இந்த மாதிரி தான், இதே மாதிரி இருப்பாங்க. இதுக்கு எடுத்துடலாம் பீகாரை. ஆந்திராக்குன்னு அவங்க தனியாக ஸ்டால் எதுவும் போடல. பட் ராமோஜா ஃபிலிம் சிட்டிக்காக அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஃபேமஸ், அதுக்காக ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க அவங்க. அது ஒரு வீடியோ என்னென்ன பண்ணுறதுக்கு அது நிறைய கிளிப்பிங்ஸை காட்டிட்டுருக்காங்க இந்த இதில். இது தனி ஸ்டால். மற்றபடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸ் பார்த்தோம். இப்போ அங்கே ஸ்டால் வைஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் சில ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் பண்ணுறாங்க. நார்த் ஈஸ்ட்னால் லைக் அசாம், மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம் இங்கெல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து இமாச்சல் பிரதேஷ் உட்காந்துருக்க மாட்டாங்க. இவங்களாம் தனித்தனி ஸ்டால் போட்டிருப்பாங்க. இவங்க வந்து குரூப்பாக இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து இதுக்கு தனியாக பே பண்ணி தனியாக இங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க
நம்ம இது வரைக்கும் பார்த்து குரூப் இதெல்லாம் இண்டிவிஜுவல் தனித்தனியாக அந்தந்த கம்பெனி பேர் சொல்லி அவங்க தனியாக போட்டுப்பாங்க. அவங்க கம்பெனியோட மேலே இருக்கும். இதை தனியாக போடுறது இவங்கெல்லாம். மோஸ்ட்லி வந்து எல்லாமே உங்களுக்கு இந்தியன் டூர் தான் இருக்கும். ஒரு சில பேர் சிங்கப்பூர் மலேசியா பண்ணவங்களும் இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப வரல இந்த வாட்டி சிங்கப்பூர் மலேசியாலாம் மோஸ்ட்லி டொமஸ்டிக் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டூருக்காக ஆள் டூர் டிரைவர். இங்கே சதன் ட்ராவல்ஸ், இங்கே தமிழ்நாடு தான். இங்கே கேரளாவில் நிறைய பேர் கேரளாவில் நிறைய பேர் சால்வ் பண்ணிருக்காங்க. கேரளா ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குது. இங்கே மூணார், தேக்கடி, குன்னூர், அந்தமான்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்தமான், கொச்சின், பூட்டான்லேருந்து இருக்காங்க. பூட்டான்லேருந்து இருக்காங்க. பூட்டான் இங்கெல்லாம் சால்ஸ் போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் சால்ஸ் போட்டிருக்காங்க. கோவாவில் ஒரு 4 பேர் போட்டிருக்காங்க. நீலகிரிங்க, ஊட்டி. நானே இப்போ தான் பார்க்குறேன். இது மியான்மாருக்காக பண்ணுறதுக்காங்க. மியான்மார் வந்துருக்காங்க. தெலுங்கானா இப்போ தான் பார்க்குறேன். தெலுங்கானாவில் போட்டிருக்காங்க. ராமப்பா டெம்பிள். இதெல்லாம் தாங்க டூரிசம் ஃபேர் மார்ச் 2024 பண்ணியிருக்காங்க. இது அதே போக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்க்கும்போது எந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸுக்கு எனக்கு தெரியாது. ஸோ டேட் மட்டும் சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 15, 16, 17 சென்னை ட்ரேட் சென்டர் 2024, அதாவது 2024. இதெல்லாம் வந்து தனித்தனியாக பண்ணுறாங்க. இதுதான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் உங்களுக்கு அங்கே தான் இருக்குது. அடுத்த சாப்பிட்டு போய் பார்த்துடலாம். அதுதான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் அதான் உங்களுக்கு வரும். நான் ஒரு கலவை சுற்றி பார்த்தாச்சு. இதாங்க உங்களுக்கு என்ட்ரன்ஸு. இதான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கவுண்டர். இங்கே ரெசிடென்ட் கவுண்டர் உங்களுக்கு. இந்த பாட்டு உள்ளே வந்துக்கலாம். நீங்கள் அவ்வளோ இங்கே செக் பண்ணுவாங்க. பராபரம் மட்டும் எப்படியோ உள்ள வரணும். ஓகேங்களா? அங்கே ஒரு தமிழ்நாடு கிட்டே வந்தாச்சு. இந்த என்ட்ரன்ஸ் எடுத்து உள்ளே வந்து நம்ம தமிழ்நாடு டூரிஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க டூரிசம் ஃபேர். பார்க்காதவங்களே இதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க. ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதை கமெண்ட்ஸாக கொடுங்க. நான் உங்களை ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டூரிசம் பற்றி கேளுங்க. இந்தியா பற்றி ஃபுல்லாக இருந்தாலோ இல்லை அப்ராட் லைக் சிங்கப்பூர், மலேசியா, இல்லை உங்களுக்கு வேறு ஐலாண்டுன்னா லைக் அந்தமான், லக்ஷ்வதீப் இங்கே கூட சால்வ் போட்டிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், see you, all the best. நாங்கள் ஒரு வாட்டி ரமது சிட்டிக்கு வந்து பார்க்கலாம் என்ன போட்டிருக்காங்கன்னு. உங்களுக்கு நல்ல டைமில் நான் வந்தேன். இந்த மாதிரி சீன்ஸாக ரமது சிட்டி இருக்கிறதா காட்டுறாங்க. அதான் இது ஃபிலிம் சிட்டி. அதை பார்க்குறீங்களா? அதான் பாகுபலி சீனில் காட்டுறாங்க பாருங்கள். வரும்போது பாகுபலி சீன் வரும்போது பாருங்கள். இதுதாங்க, இது வேறு சீன். இது நிறைய படம் இருக்கா போட்டிருக்காங்க. 2500 படத்துக்கு மேலே இங்கே ஷூட்டிங் எடுத்துக்கிறதா போட்டிருக்காங்க. 2500 ஃபிலிம்ஸ் மேலே இங்கே ஷூட்டிங் எடுத்துருக்காங்க. ஓகே, see you.